என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னால் நம்ப முடியாததாக இருக்கலாம். உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். ஆனால் என்னவென்று கருப்பன் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக எதற்காக இந்த செய்தி இன்று உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று யோசித்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக புரிந்து கொண்டு உன்னோடு உனக்காக உன் அப்பன் கருப்பன் நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த உலகத்தை விட்டு சென்ற ஒருவரினுடைய ஆத்மா உன்னோடு பேச துடிக்கிறது என்றால் அதை உன்னால் நம்ப முடியாத விஷயம்தான். ஆனால் எல்லோரும் இது போன்ற மனநிலையில் இருப்பது கிடையாது. ஒரு சிலர் தன்னை விட்டு பிரிந்து சென்றவரை நினைத்து நினைத்து எப்பொழுதும் மனதிற்குள் வேதனைகளை சுமந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பற்றிய சிந்தனைகள் எப்பொழுதும் இருப்பதனால் அவர்கள் தன்னோடு எப்பொழுது பேசுவார்கள் என்ற நேரத்தை எதிர்பார்த்து காத்து நிற்பார்கள். பொதுவாக அமாவாசை திதிகளில் அவர்களினுடைய வருகை தன் இல்லத்தில் இருக்கும் என்று சொல்லி அவர்களோடு பேச நினைப்பார்கள். இப்பொழுதெல்லாம் இந்த கருப்பன் என்னுடைய வார்த்தைகள் உனக்கு கிடைப்பதனாலும் நீ வணங்குகின்ற தெய்வங்களினுடைய வார்த்தைகள் உன் செவி வந்து சேர்வதனாலும் இதுபோன்று உன்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்த ஒரு ஆத்மாவை நீ எண்ணி எண்ணி கலங்குவதனால் அவர்களை எப்பொழுதும் நீ யோசித்து கொண்டிருப்பதனால் அவர்களிடமிருந்து வார்த்தைகள் உனக்கு கிடைக்கிறது. அவர்கள் உன்னோடு பேச வரும் பொழுது அதை உன்னால் உணர முடிகின்றது. உன்னை சுற்றி அவர்கள் இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக உன்னால் அதை தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த கருப்பன் நான் சொன்னால் அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? உன்னை சுற்றி வந்திருப்பது யார்? இவர்கள் உன்னோடு பேச துடிப்பது என்ன? இவர்கள் பேசி முடித்ததும் உன்னுடைய எண்ணங்கள் என்னவாக மாறும்? இவர்களினுடைய ஆசை என்ன என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது உனக்கு நம்ப முடியவில்லை என்றால் அல்லது அப்பன் சொல்வது உண்மை இல்லை என்பது போல உனக்கு தோன்றுகிறது என்றால் நீ என் வார்த்தைகளை ஒருபோதும் கேட்க வேண்டாம். உண்மை என்னவோ, உன் வாழ்க்கையில் நடப்பது என்னவோ அதைத்தான் இந்த கருப்பன் உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன். எதையுமே மிகைப்படுத்தி பேசிவிட நான் நினைக்கவில்லை. நீ ஒருவரை நினைத்து கலங்கி கொண்டிருக்கின்றாய். ஒருவர் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக சென்று விட்டார் என்று சொல்லி நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய். அதே நேரத்தில் அவர்களின் ஆத்மாவும் உன்னோடு பேச நினைக்கிறது. அதற்கு என்ன காரணம்? உன்னுடைய எண்ணங்களாலும் அவர்களை பற்றி அதிகமாக யோசிப்பதனாலும் அவர்கள் உன்னை தேடி வந்து விட்டார்கள் என்பதுதானே உண்மை. அவர்கள் உன்னோடு பேச நினைக்கிறார்கள் என்பதுதானே உண்மை. நீ எப்படி அவர்களை நினைத்தாயோ அதுபோலத்தான் அவர்களும் உன்னை நினைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நேரம், இந்த நொடி, இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மாற்றங்களை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் நீ நினைத்து கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சற்று தெரிந்து கொள். ஆத்மா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிருந்தாலுமே பலமுறை உன்னை தேடி வந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் நீ அவர்களை அதிகமாக யோசிப்பதுதான். அவர்களை பற்றி நீ அதிகமாக சிந்திப்பதுதான். கடந்து போன விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து அப்படி இருந்தோமே, இப்படி இருந்தோமே, அவர்கள் சென்று விட்டார்களே என்பது போலத்தான் நீ எப்பொழுதும் அழுது புலம்பி தீர்க்கின்றாய். என் குழந்தையே, நல்ல மரணமோ அல்லது அகால மரணமோ எதுவாக இருந்தாலுமே மரணம் என்பது ஒன்றுதானே. மரணம் நிகழ்ந்த பிறகு மீண்டும் அவர்களை இங்கு கொண்டு வந்து நிறுத்துவது என்பது முடியாத காரியம். ஆனால் அவர்களினுடைய ஆத்மா உன்னோடு பேசும். அவர்களினுடைய ஆத்மா
அவர்களின் மனதில் இருக்கின்ற விஷயங்களை உனக்கு சொல்ல முயற்சி செய்யும். அப்படித்தான் இப்பொழுதும் நடக்கின்றது. அப்படித்தான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கின்றது. என் குழந்தையே, என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த கருப்பன் உனக்காக இந்த ஆத்மாவின் வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கின்ற நேரம். இவர்கள் உன்னோடு பேச துடித்த விஷயத்தை நான் என்னவென்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம். சற்று கவனமாக எல்லா விஷயங்களையும் செவிகொடுத்து கேட்டு தெரிந்து கொள். என் குழந்தையே, அவர்கள் சொன்னது என்னவென்று நீயே கேள். கருப்பன் நான் பேசவில்லை. நீ யாரை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாயோ அந்த ஆத்மா உன்னோடு பேச துடிக்கின்றது. அவர்களுக்கு என்னுடைய வார்த்தைகளின் மூலமாக வாய்ப்புகளை வழங்குகின்றேன். நீ கேட்டு என்னவென்று தெரிந்து கொண்டு அவர்களுக்கு மனக்குறை ஏதேனும் இருந்தால் அதை போக்கிவிடு. அல்லது அவர்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக உன்னால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து கொடு. நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டேன் என்பதனை என்னால் நம்ப முடியவில்லை. நான் இருக்கின்ற இடம் ஆரம்பத்தில் எனக்கு புரியாத புதிராக இருந்தது. நான் இறந்து விட்டேன் என்று நம்புவதற்கே எனக்கு பல நாள் எடுத்து கொண்டது. நான் நம் இல்லத்தை தேடி ஓடி வந்த பொழுதுதான் புரிந்து கொண்டேன் நான் உயிரோடு இல்லை. என்னுடைய புகைப்படத்தை வைத்து நீங்கள் எல்லோரும் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பதைக் கண்டு நான் அங்கும் இங்குமாக ஓடித் திரிந்து என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று கதிகலங்கி நின்று கொண்டிருந்தேன். பல முறை உங்கள் எல்லோரையும் தொடுவதற்கு நான் முயற்சி செய்தேன். நான் தொடும் பொழுது உங்களுக்கு எதுவுமே புரியவில்லை. எனக்கு அப்பொழுது ஏற்றுக்கொண்ட விஷயம், நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டேன். அங்கும் இங்கும் ஒரு 10 நிமிடம் ஓடி திரிந்து நான் ஓய்ந்து நின்றேன். இனி நம்மால் இது எதுவும் முடியாத காரியம் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்க எனக்கு வாய்ப்பு இல்லையே என்பதனையும் நான் தெரிந்து கொண்டேன். வாழ்ந்த நாள் வரையிலும் நான் சந்தோஷமாகத்தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன். என்னை சுற்றி இருந்த நீங்கள் எல்லோருமே என்னை நல்லபடியாகவே பார்த்து கொண்டீர்கள். அதனால் எனக்கு மனதில் எந்த கவலையும் இல்லை. தீராத ஆசைகள் என்று எனக்கு எதுவும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டி இருந்தது. அதை செய்வதற்குரிய முயற்சியில் நான் இருக்கின்ற நேரத்தில்தான் இது போன்ற என் வாழ்க்கை முடிந்து விட்டது. நான் இப்பொழுது என்ன நினைக்கிறேன் தெரியுமா? என்னை பற்றி வருத்தப்பட்டு கொண்டிருக்க நீங்கள் எப்பொழுதுமே முன்னே நிற்கிறீர்கள். எனக்கும் வேதனைகள் இருந்தாலுமே எனக்கென்ற ஒரு இடம் இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. நானும் சில நாட்கள் மனதை அங்கும் இங்கும் அலைய விட்டு என்னவாகிறது, ஏதுவாகிறது, நம் வாழ்க்கை நம்மை எதை நோக்கி அழைத்துச் செல்கிறது, இனி என்ன இருக்கிறது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் முட்டி மோதிதான் கடைசியில் புரிந்து கொண்டேன் எனக்கான இடம் இந்த ஆத்மாக்களினுடைய உலகம்தான் என்று. இனி இந்த பூமியில் என்னால் மீண்டும் பிறக்க வாய்ப்புகள் இல்லை என்பதனை நான் புரிந்து கொண்டேன். என்னால் இங்கு புன்னகைக்க முடியாது என்பதனையும் நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் என்னுடைய புன்னகையை உங்களால் புன்னகைக்க முடியும். நான் தொலைத்ததையெல்லாம் நீங்கள் மீட்டெடுக்க முடியும். நான் எதை அடைய முயற்சிகளை செய்து கொண்டிருந்தேனோ அதை உங்களால் அடைய முடியும். அதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் இந்த ஆத்மாக்கள் உலகத்தில் சந்தோஷமாக இருக்கின்றேன். இது எனக்கென்ற ஒரு தனி உலகம் அல்லவா? இங்கும் எனக்கும் பல நட்புகள் கிடைத்திருக்கின்றது. நானும் இங்கே சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உலகத்திற்கு நான் வந்தது போல உங்களின் உலகத்தில் நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்னை நினைத்து நினைத்து இந்த வாழ்க்கையில் எதையுமே இதுவரையிலும் தொலைத்தது போதும். இனி எந்த விஷயத்தையும் தொலைக்காமல் எனக்குரிய வெற்றியையும் சேர்த்து நீங்கள் பெற வேண்டும். அமாவாசை நாட்களில் நான் எப்பொழுதும் நம் இல்லத்திற்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த கருப்பண்ண சாமி இன்று எனக்கு வரம் கொடுத்திருந்ததனால் நான் இன்று உங்களோடு பேசுவதற்கான வாய்ப்பை பெற்றேன். ஒரு தெய்வம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக நான் நல்ல ஆத்மாவாக இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இங்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் உங்களை அமாவாசை நாட்களில் வந்து பார்க்கத்தான் செய்கின்றேன். உங்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் நானும் கவனிக்கத்தான் செய்கின்றேன். எனக்கு என்ன தெரியுமா வேண்டும்? நீங்கள் எல்லோரும்
மகிழ்ச்சியாக இருப்பதை காண வேண்டும். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதை நான் பார்க்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் அந்த மகிழ்ச்சியை என்னை நான் இருக்கின்ற இடத்தில் சந்தோஷமாக இருக்க வைக்கும். நான் எப்பொழுதுமே இதுபோன்று இனி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். உங்களை காணும் பொழுதெல்லாம் எனக்குள் ஏற்படுகின்ற அந்த பதற்றம், நம் குடும்பம் ஏன் இப்படி இருக்கிறது, எதற்காக இவர்கள் வருந்தி கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்து யோசித்து அது எனக்கு மிகுதியான வேதனைகளை கொடுத்து விடுகின்றது என்று சொல்லி, என் குழந்தை, நீ வருத்தப்படுகிறாய் அல்லவா? நிச்சயமாக இதையெல்லாம் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த கருப்பனால் இதையெல்லாம் என்னவென்று சரியாகவே தெரிந்து கொள்ள முடிகின்றது. இனி என்னவானாலும் சரி, ஏதுவானாலும் சரி, எதற்காகவும் கலங்க வேண்டாம். அப்பன் நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்கின்ற விஷயம், உன்னுடைய அந்த ஆத்மா பேசியது என்னவென்று நீ கேட்டாயல்லவா? அந்த ஆத்மாவினுடைய வார்த்தைகளில் கடைசி வரையிலும் புரிகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், அவர்களை நினைத்து கலங்காமல், அவர்கள் யோசித்தது போலவும், அவர்கள் எப்படியாக எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தது போலவும் இந்த எதிர்காலத்தை மாற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். அவர்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து, அவர்களினுடைய சிந்தனைகளுக்கு நீ உயிர் கொடுத்து, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அவர்களினுடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் நானும் சொல்கின்றேன். இனி ஒருபோதும் இது போன்ற கஷ்டங்கள் நடந்து விடாதபடிக்கு நாம் நிச்சயமாக ஒவ்வொன்றையும் சரியாக செய்ய வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நிச்சயமாக இனி என்ன நடக்கும் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சர்வ நிச்சயமாக நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் பொழுது, அதிலிருந்து உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் உனக்கான நன்மைகளை கிடைக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மாவும் விருப்பப்படுகின்றதல்லவா? என் குழந்தையை, ஒவ்வொரு நாளும் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கவனமாக நீ தெரிந்து கொள்வது உண்மை என்றால், இந்த நாளில் நீ இந்த உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை என்னவென்று உணர்ந்து நீ சரியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்காக நான் வருகிறேன். உனக்காக எப்பொழுதும் நான் உன்னை தொடர்கின்றேன். இனி நடப்பது அத்தனையிலும் இந்த ஆத்மாவினுடைய வார்த்தைகளை நீ கேட்டு, அந்த ஆத்மா சொல்ல துடித்த விஷயத்தை தெரிந்து கொண்ட பிறகு இனிமேலும் அவர்களை எண்ணி கலங்காமல் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல முயற்சிகளை செய்ய வேண்டும். எத்தனை நாள் இங்கு வாழப்போகிறோம் தெரியவில்லை என்பதுதான் அந்த ஆத்மாவினுடைய குமுறலாக இருக்கின்றது. இருக்கின்ற காலத்தை சந்தோஷமாக வாழ்ந்து விட வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி கலங்கி விடாமல், உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ விரும்புகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நடத்தி கொண்டே இருந்தால், அமாவாசை நாட்களில் உன் இல்லத்திற்கு வருகின்ற இந்த ஆத்மா பெருமகிழ்ச்சி அடையும். உன் இல்லத்திற்கு வருகின்ற இந்த ஆத்மா நிச்சயமாக உன்னை கண்டு சந்தோஷப்படும். உன்னை சுற்றிலும் நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இதுவெல்லாம் நீ விளையாட்டாக நினைத்தால் விளையாட்டு இல்லை. இது கருப்பன் சொன்ன வாக்கு. உண்மையாகவே நம் இல்லத்தில் இருந்து நம்மை விட்டு பிரிந்த ஆத்மாவினுடைய வாக்கு என்பதனை நீ புரிந்து கொண்டால், நிச்சயமாக அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். அத்தனைக்கும் பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது, அத்தனைக்கும் சேர்த்து வைத்த சந்தோஷத்தை உனக்கு நிச்சயமாக நான் நடத்தி கொடுக்க முன்னே வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால், அது உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி உனக்கான நம்பிக்கையை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையாக மாறட்டும்.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.